மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக நான் தாமோதரன் பிரகாஷ், தெருக்கூத்து பகுதியில். இப்போது நம்ம விஜய் ஆட்சிக்கு வந்துட்டார். நேற்று நம்ம வீடியோவில் சொன்னோம், பொன நாற்றம் அடிக்குது, துர்நாற்றம் அடிக்குது, இலாக்காவே போடல. இவர் உக்காந்துக்கிட்டு ட்விட்டரையும் ஃபேஸ்புக்கையும் நோண்டிக்கிட்டு இருக்காரு. இதை தவிர அவர் வேறு எதுவும் பண்ணல. மந்திரிகள் போட முடியல, மந்திரிகளுக்கு இலாக்காவே ஒதுக்கலை. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் போட முடியல, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் போட முடியல. அரசாங்கம் இருக்குதுன்னா இல்லையானே தெரியல. ஒரு வாரமாச்சு பதவி ஏற்று பொன நாற்றம் அடிக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது அந்த பொணத்துக்கு லைட்டாக உயிர் கொடுத்துருக்காரு. ரைட்டுங்களா? இதில் முக்கியமானது என்னென்னா, இவங்களுக்கு எல்லாருக்கும் இலாக்காவை பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த இலாக்கா பிரிப்பு, ஆட்சி அமைப்பு, இந்த விஷயத்தில் முக்கியமாக நிற்கிறது இந்த குதிரை பேரம்ன்ற ஒரு குற்றச்சாட்டு. ரைட்டுங்களா? இப்போது இவங்களுக்குரிய இலாக்கா எல்லாத்தையும் அறிவிச்சுக்கிட்டாங்க. இந்த இலாக்காவை தாண்டி இந்த குதிரை பேரத்துக்கு ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. நமக்கு நியூஸ் டைம் டிஎனுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கிடச்சிருக்கு. அதாவது காதர் மொய்தீன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இவர் ரொம்ப எளிமையான தலைவர்னு அறியப்படுறாரு. இவர் வீடு பாரிமுனை பக்கத்தில் 7 மில்ஸ் பகுதியில் இருக்குது. இந்த 7 மில்ஸ் பகுதியில் அவர் இருக்கிறது ஒரு வாடகை வீடு. அங்கே தான் கட்சி ஆஃபீஸும் நடக்குது. இப்போது இவருடைய ஆதரவு கேட்குறாங்க தாவேகாவினர். அப்போது அவர் போய் ஸ்டாலினை பார்த்துட்டு அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் தான் போய் ஸ்டாலினும் காதர் மொய்தீனை கூட்டிகிட்டு போய் ஸ்டாலினை பார்த்து ஸ்டாலின்கிட்ட பேசி ஸ்டாலினோட நெகோசியேட் பண்ணி நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரைட்டுங்களா? அதுக்கு உடனே அங்கே அபுபக்கர், நவாஸ்கனி 2 கேரக்டர்ஸ் வராங்க. 2 கேரக்டர்ஸ் இவங்க விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போது காதர் மொய்தீன் உட்பட, அப்துல் ரஹ்மான் உட்பட எல்லாரும் விஜய் பிஜேபியோட பி டீமு, இது வரைக்கும் பிஜேபி எதிர்த்ததே கிடையாது, அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பிஜேபி பி டீமாக தான் இருக்குது, அவருக்கு நம்ம ஐயுஎம்எல், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு ஒரு அகில இந்திய கட்சி, நம்ம எப்படி ஆதரவு தெரிவிக்கிறது அப்படின்னு ஆர்கியூமெண்ட் போகும்போது அபுபக்கருக்கும் நவாஸ்கனிக்கும் ஒரு வாக்குறுதி தாவேகாலேருந்து கொடுக்குறாங்க. அதாவது வக்ஃபு வாரியம்னு ஒரு வாரியம் இருக்குது. அந்த வக்ஃபு வாரிய தலைவர் பதவி நீங்கள் சொல்கிற ஒரு ஆளுக்கு கொடுத்துட்றோம். அது இல்லாமல் 50C அப்படின்றது பேரம் பேசப்பட்டு அதுக்கு பிறகு தான் அவர் ஓகே சொல்லி காதர் மொய்தீனை சம்மதிக்க வச்சு, நவாஸ்கனியும் அபுபக்கரும் சம்மதிக்க வச்சு அவர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்காரு. இதுக்காக விஜய் அவங்க ஆஃபீஸ்க்கு வந்தார். அஃப்கோர்ஸ் வழக்கம் போல் சோஃபாலாம் வந்தது. சோஃபாக்குள்ளே என்ன இருக்குன்னு தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லை. சோஃபா ஆட்சி தானே இது, புஷ்பா ஆட்சி தானே இது, புஷ்பா 3ஆ 2ஆ, அந்த ஆட்சி தானே இது நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சோஃபா அவர் ஆதரவு கொடுத்தாரு. காதர் மொய்தீன் இது வரைக்கும் அப்பழுக்கு இல்லாத ஒரு தலைவராக தான் இருக்கார். அதே மாதிரி அவங்க மேலே ஒரு பெரிய அலிகேஷன் இல்லை. அவங்க போன ஆட்சியில் வக்ஃபு வாரிய தலைவராக கூட இருந்தாங்க. அப்போ பல அலிகேஷன்ஸ் சொன்னாங்களே தவிர அது எதுவும் ப்ரூஃப் பண்ண முடியல. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ன்றது காயிதே மில்லத் காலத்திலேருந்து திராவிட இயக்கங்களோடு சேர்ந்து கலந்து ஒன்றான இயக்கம். அதாவது நீங்கள் காப்பியில் சர்க்கரை போடுற மாதிரி, சர்க்கரையும் காப்பியும் பிரிக்க முடியாத மாதிரி ஐயுஎம்எல்லையும் திமுகவையும் பிரிக்க முடியாது. அவங்களோட சேர்ந்து நின்ன ஒரு இயக்கம் தான் இந்த இயக்கம். இது இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்குது. இதில் 2 விஷயம். ஒன்று வாரியம் 50C, இல்லைன்னா 50C ஒரு ராஜ்யசபா சீட்.
அப்படின்ற மாதிரி தான் இவங்க வந்து பேசியிருக்காங்க. பாஜக எம்எல்ஏக்கள் வந்து பாபநாசத்தில் ஒரு ஆள் ஜெயிச்சிருக்காரு, வாணியம்பாடியில் ஃபாரூக்குன்னு ஒரு ஆள் ஜெயிச்சிருக்கார். இந்த 2 பேருக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த 2 பேர் தான் ஓட்டு போடணும். இந்த 2 பேருக்கும் இப்போ நடந்த டீலுக்கும் சம்மந்தமே இல்லை. இதுதான் குதிரை பேரத்தில் விஜய் ஈடுபட்டார்ன்றதுக்கான முக்கியமான சாட்சி. இப்போ அமைச்சரவை துறைகள்லாம் இவங்க அறிவிச்சுக்கிட்டாங்க. அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விஜய் வந்து சாதாரணமான முதலமைச்சருக்கே உரிய துறைகள் இருக்கு இல்லையா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது இது பொது நிர்வாகம் சட்டம் ஒழுங்கு இதெல்லாத்தையோட சேர்த்து கரெக்டாக நேரு கையில் இருந்த துறையை வந்து விஜய் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனந்த் வந்து நேரு கையில் என்ன துறை இருந்தது அப்படி பார்த்திங்கன்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் தண்ணீர் குடிநீர் வடிகால் வழங்குத்துறை, இது 2த்தையுமே ஒரு எடுத்துக்கிட்டார். முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனாக கிட்டத்தட்ட கார்ப்பரேஷன் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் வரும், நகராட்சி ஃபுல்லாக கண்ட்ரோலில் வரும், பேரூராட்சி வரைக்கும் இவங்க கண்ட்ரோலில் தான் வரும். நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி இது இங்கே தான் விஜய் ரசிகர்கள் அதிகம், விஜய் ஜெயித்த தொகுதிகளும் இங்கே தான் அதிகம், அதை அவர் எடுத்திருக்கார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து கரெக்டாக அப்படியே ஏவாவேலு மாதிரியே ஃபார்ம் ஆகியிருக்கார். பிடபிள்யூடி, ஹைவேஸ் ப்ளஸ் உதயநிதி அவருக்கு ரொம்ப பிடிக்கும்ல, உதயநிதியை கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்பார் அவர், ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ். ஏவாவேலுன்ற நாயுடுகிட்டேருந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டின்ற ரெட்டியார்கிட்ட போயிருக்கு. அருண்ராஜ் ஹெல்த் தரமான துறை, ஏன்னா அவர் எம்பிபிஎஸ் கம் ஐஆர்எஸ், அதனால் அது ரைட்டு. இவருக்கு செங்கோட்டையனுக்கு வந்து பிடபிள்யூடி ஹைவேஸ் கொடுக்கறதா தான் பேசியிருந்தது. எடப்பாடி கிட்ட இவங்க போய் பேசும்போது கூட இன்டைரக்டாக இவங்க ஒரு நெகோசியேஷனை புசி ஆனந்த் நடத்துகிறாரு. எடப்பாடி வீட்டுக்கே போகிறாரு, ஒரு கார் போயிட்டு வர்ற சீனெல்லாம் எடப்பாடி வீட்டில் நடந்தது. அப்போது எடப்பாடி கிட்டே இவங்க சொன்னது வந்து செங்கோட்டையனுக்கு என்ன பதவி கொடுப்பீங்கன்னு எடப்பாடி கேட்குறாரு. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பிடபிள்யூடி ஹைவேஸ் கொடுக்குறோம் அப்படின்னு. செங்கோட்டையனை வந்து எடப்பாடிக்கு சுத்தமாக பிடிக்காது. எடப்பாடி பக்கம் விஜய் போகாமல் இருந்ததுக்கும் காரணம் செங்கோட்டையன் தான், ரைட்டுங்களா? அப்போது எடப்பாடி வந்து நாங்கள் குழு போட்டு ஆராய்ஞ்சு சொல்கிறாரு. அதனால தான் அந்த அலையன்ஸு கட் ஆகுது. இப்போது செங்கோட்டையனுக்கு வந்து ஃபைனான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயத்தை எழுத படிக்க கூட சரியாக தெரியாதவர் தான் செங்கோட்டையன். ஒரு அறிக்கையை முழுசாக படிக்க தெரியாதவர் தான் செங்கோட்டையன். பேச தெரியாது, படிக்க தெரியாது. அதுவும் ஃபினான்ஸுன்றது எவ்வளோ பெரிய போர்ட்ஃபோலியோ, அதில் வந்து பல துறைகள் சம்மந்தப்படும். எல்லா துறைகளும் வந்து ஃபினான்ஸ் கிட்ட கேட்டுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு துறை. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் மோதல் வந்ததுக்கு காரணமே பிடிஆர் பழனிவேல் ராஜன் எதையுமே அப்ரூவல் பண்ண மாட்டார். எந்த ஸ்கீமுக்குமே அவர் அப்ரூவல் கொடுக்க மாட்டார். அதுதான் வந்து பெரிய மோதலாகவே உருவாச்சு. அந்த நிதித்துறை வந்து இந்த எஸ்எல்சி படித்தவருக்கு வந்து இந்த நிதித்துறையை வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டோட தலையெழுத்து பாருங்கள். நாவலர் நெடுஞ்செழியன் இருந்த துறை, ரைட்டுங்களா? ஓபிஎஸ் இருந்த துறை குறைந்தபட்சம், ரைட்டா? பேராசிரியர் அன்பழகன் இருந்த துறை. இந்த துறை வந்து செங்கோட்டையன் கையில் போகுது. அந்தளவுக்கு இவங்களுடைய லெவல் போயிட்டுருக்கு. அதே மாதிரி வெங்கட்டராமன், இவருக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தது. ஸ்கூல் எஜுகேஷனுக்கு அவர் தயாரானார். 40 வருடங்களுக்கு பிறகு தமிழக அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய ஒரே ஒரு பிராமின் இவர் தான், வெங்கட்டராமன். இந்த ஐயங்காருக்கு வந்து அது கொடுக்காம ஃபுட்டு கொடுத்துட்டாங்க, ரைட்டுங்களா? நிர்மல்குமார் சாமா வெயிட் போர்ட்ஃபோலியோ அப்படியே செந்தில் பாலாஜி. வருங்கால செந்தில் பாலாஜி நிர்மல்குமார் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வருங்கால செந்தில் பாலாஜி நிர்மல்குமார் தான். அவருக்கு இபி அண்ட் லா, அப்படியா? ராஜ்மோகன் ஸ்கூல் எஜுகேஷன். பிரபு வந்து மைன்ஸுக்குன்னு ஒரு தனி மினிஸ்ட்ரி. முன்னாடி வந்து துரைமுருகனோட சேர்ந்து தான் இருக்கும் அந்த மைன்ஸு. இப்போ வந்து தனி மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. கீர்த்தனாக்கு இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம டிஆர்பி ராஜாவோட துறை. பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண ஒரு துறைன்னு வச்சுக்கோங்களேன். புசி ஆனந்த் வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் வாட்டர் டெவலப்மெண்ட். பணம் கொட்டும்,
அவ்வளோ டெண்டரும் போகக்கூடிய துறை வந்து ஊரக வளர்ச்சித்துறை. வாட்டர் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் வந்து அணைகள் கட்டும்போது பெரிய பெரிய அணைகள் பெரிய அணை சின்ன அணை எல்லாமே வந்து இட்டுன்னு போகிற மாதிரி கான்ட்ராக்டர் இங்கே வந்து தான் போகணும், அந்த மாதிரி ஒரு துறை. ஸோ இந்த மாதிரி துறைகளை இவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு சோதனையே ஆரம்பிக்குது. மொத்தம் இருக்கக்கூடிய வெயிட்டான துறைகள் எல்லாமே இவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போது இருக்கக்கூடிய வெயிட்டான துறை வந்து வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை. இது வந்து மூர்த்தி வகித்த துறை. மூர்த்தி வெளிப்படையாக கரப்ஷனில் ஈடுபட்டு பேரை கெடுத்துக்கிட்டு அந்தளவுக்கு ஊழல் நடைபெற்ற துறை வந்து வணிக வரித்துறை, பத்திரப்பதிவுத்துறை. ஹையர் எஜுகேஷன் பெண்டிங்கில் இருக்குது, ஹவுசிங் இருக்குது, ஹேண்ட்லூம் இருக்குது, அதுக்கப்புறம் தொழிலாளர் நலத்துறை இருக்குது, சிறு தொழில்துறை இருக்குது, அதுக்கப்புறம் சமூக நலம், ஆவின்னு, டிரான்ஸ்போர்ட் ஒரு பெரிய துறை, அப்புறம் டூரிசம். இவ்வளோ துறைகள் தான் மிச்சம் இருக்குது. இந்த துறைகளில் வந்து எங்களுக்கு முக்கியமான துறைகள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எடப்பாடி கிட்டேருந்து பிரிஞ்சு வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுத்த ஏடிஎம்கே டீம் கேட்குது. அதில் வந்து வேலுமணி, விஜயபாஸ்கர், சிவி சண்முகம், நத்தம், கரூர் விஜயபாஸ்கர், கேசி வீரமணி எல்லாருமே கேட்குறாங்க. கேசி வீரமணி எடப்பாடி கிட்டே போனார்னு சொன்னாங்க. எடப்பாடி எங்கள் பொதுச் செயலாளர், அவரோட எங்களுக்கு சண்டை இல்லை, ஆனால் நாங்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறோன்னு இந்த சைடு கேசி வீரமணி வந்துட்டார். இப்போது இவங்களுக்கெல்லாம் பதவி கொடுத்தா இது வந்து ஊழல் அமைச்சரவை. இவங்க கணக்கு பிரகாரம் பார்த்தா 7 பேர் வராங்க. 7 பேர் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வேலுமணி வந்து எனக்கு உள்ளாட்சித்துறை தான் வேணும் அப்படின்றது தான் ஒரு டிமாண்ட் இருக்குது. ஒருவேளை வேலுமணிக்கு விஜய் தன்கிட்ட இருக்கக்கூடிய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனை அவர் வந்து மாற்றி கொடுக்கலாம், போர்ட்ஃபோலியோ மாற்றி கொடுக்கலாம், அமைச்சராக பதவி ஏற்க வச்சுட்டு. சரி, விஜயபாஸ்கர்னா கரூர் விஜயபாஸ்கர்னா ஹெல்த்து, அதுக்கான லூப்போல் இங்கே வந்து இல்லை. நத்தம்னா இபி, அதுக்கான லூப்போல் இல்லை. கேசி வீரமணி மைன்ஸு, அதுக்கான லூப்போல் இல்லை. அப்போது இது எல்லாத்தையுமே இவங்க வந்து அடைச்சிட்டாங்க. அது இல்லாமல் காங்கிரஸில் வந்து ஒரு 2 பேர் வந்து இவங்க கொடுக்குறாங்க. காங்கிரஸோடைய மினிஸ்டர்ஸ் வந்து 3 சாய்ஸு, ராஜேஷ்குமாரும் விஸ்வநாதனும் தாரகை கத்பட் 3 பேர் தான் இவங்களுடைய சாய்ஸாக இருக்காங்க. இந்த 3 பேரில் யார் வந்து அமைச்சராகலையோ அவங்க வந்து சட்டமன்ற கட்சி குழு தலைவராகிடுவாங்க. இதுதான் வந்து காங்கிரஸில் இவங்க வச்சுருக்கிறது. அப்போது இந்த 7 + 3 10, இப்போ ஒரு 10, 20, இன்னும் ஒரு 20, இன்னும் ஒரு 13 துறை தான் வந்து இவங்க ஆட்களுக்கு இவங்களால் கொடுக்கக்கூடிய துறையாக இருக்குது. சரி, இதெல்லாமே இவங்க பண்ணுறாங்களே, இவங்களுக்கான கைடிங் ஃபோர்ஸ் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய ஆர்எஸ்எஸ் டீம் வந்து உட்காந்து விஜய்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் நாராயணன் ஒருத்தர் இப்போ வந்து இவருக்காக லெக்ஸஸ் கார் கேஸில் ஆஜரான ஒரு வழக்கறிஞர் இப்போ வந்து அரசு தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அவர் சொல்லிட்டு ஜான் சத்யன் ஒரு கிறிஸ்டியனை மட்டும்தான் இப்போ போட்டிருக்காங்க. பாக்கி எல்லாமே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பிஜேபியுடைய கைட்லைன்ஸ் கிட்ட தான் இருக்குது. இந்த பிராமின் லாபி, ஆர்எஸ்எஸ் லாபி வந்து ஃபுல்லாக வேலை செய்யுது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணி திமுக ஆட்சி சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு அங்கே வந்து கலவரம் ஏற்படாமல் தடுத்தது வந்து லோகநாதன் ஒரு கமிஷனர். அவருக்கு எந்த பதவியும் கொடுக்கக்கூடாது. அதேமாதிரி டேவிட்சன் தேவாசீர்வாதம், அவர் தூக்கி மூலையில் யூனிஃபார்ம் இல்லாத போஸ்டிங்கில் உட்கார வச்சுட்டாங்க. ரைட்டுங்களா? பாக்கி இவங்க போடக்கூடிய போஸ்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா முழுக்க பிராமின் ஆட்களை தான் போடுறாங்க. அதுக்கு முத்தாய்ப்பா கிருஷ்ணன் ஒருத்தர், அவர் வந்து மத்திய அரசு பணிக்கு போயிட்டார். அவரை கூட்டிகிட்டு வந்து தலைமைச் செயலாளராக போடுறாங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்க விஷயம். பணம் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துக்குது. ஆனால் அந்த பணத்துக்கு ரிமோட் கண்ட்ரோல் வந்து பிஜேபி, ஆர்எஸ்எஸ் கையில் இருக்குது. அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறது தான் விஜய் உட்காந்து இங்கே ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றது தான் இருக்கக்கூடிய தகவல். பிஜேபி நம்பிக்கை வாக்கெடுப்பில் நடுநிலை வகித்ததும் இவங்க டீமை வந்து 25 பேர் எம்எல்ஏ உடைச்சதும் அண்ணன் செங்கோட்டையன் ப்ளஸ் ஆதவ் அர்ஜுனாவுடைய வேலைகள்னு வச்சுக்கோங்களேன். ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமியார் லீமா ரோஸ் வந்து இப்போது
அந்த அதிமுகலேருந்து பிரிஞ்சு இவருக்கு ஆதரவு கொடுத்த 25 எம்எல்ஏக்கும் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் 8 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. 8 கோடி ரூபா ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும். லீமா ரோஸுக்கு மந்திரி பதவி கொடுக்கணுமா வேணாமா அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய கொஸ்டின். லீமாவுக்கு வந்து குறைந்தபட்சம் முதலமைச்சர் பதவி இல்லாமல் ஒரு கம்மியான பதவியை வந்து அவங்க ஏற்க தயாராக இல்லை. ரைட்டுங்களா? ஹார்ஸ் ட்ரேடிங், டாங்கி ட்ரேடிங், லாட்ரி ட்ரேடிங், கமிஷன், கரப்ஷன். இப்போது இவங்க போர்ட்ஃபோலியோ எல்லாத்தையுமே இவங்க அலாட் பண்ணி இவங்களே எடுத்துக்கிட்டு நிற்கிறத பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெட்டியாக இருக்காங்க கொள்ளடிக்கிறதுக்கு. இவங்க மேலே அலிகேஷன்ஸ் வரதான் போகுது. அதுக்கான சிம்டம்ஸ் வந்து இப்போவுமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஊழலற்ற ஆட்சிலாம் அது கிடையாது. எந்த அதிமுகவை ஊழல் கட்சின்னு இவர் வர்ணித்தாரோ அந்த ஊழல் கட்சியிலேருந்து 7 பேர் அமைச்சர். ஒரு அமைச்சரவையில் அமைச்சர். அப்புறம் எப்படி போக முடியும்? அப்போது இவங்களெல்லாம் கட்சி தாவல் தடுப்பு சட்ட பிரகாரம் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு எடப்பாடி கொடுத்த மனு சபாநாயகர் கையில் இருக்குது. அதை நான் வந்து பரிசீலித்து முடிவெடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்தது அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. கட்சி தாவல் தடுப்பு சட்டம் வந்து பாயும், 25 பேர் மேலேயும் பாயும் அப்படின்ற நிலவரம் தான் இன்றைக்கி வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம திமுகவில் ஒரு 36 பேர் கொண்ட குழு ஒன்று போட்டிருக்காங்க. இதுனா கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி. அந்த குழுவில் பார்த்திங்கன்னா தாயகம் கவி, எந்த சேகர் பாபுவால் திருவிக நகர் தொகுதியிலேருந்து துரத்தப்பட்டாரோ தாயகம் கவி அவரை போட்டிருக்காங்க. எந்த சேகர் பாபுவால் எழும்பூர் தொகுதியிலேருந்து துரத்தப்பட்டாரோ பரந்தாமன் அவரை வந்து போட்டிருக்காங்க. அது இல்லாமல் வீரமணின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா மாணவரணி நிர்வாகியாக வந்தம்மா, அந்த அம்மாவை போட்டிருக்காங்க. காஞ்சி எழிலரசன், கிரிராஜன், நம்ம நண்பர் வக்கீல் சரவணன், இவங்களெல்லாம் போட்டு நீங்கள் தொகுதி வாரியாக போங்க, மாவட்ட வாரியாக போங்க, தொண்டர்களோட கருத்தை கேளுங்க, அதை நீங்கள் டாக்குமெண்டைஸ் பண்ணிவிடுங்க, வீடியோவும் எடுத்துக்கோங்க. நீங்கள் தனியாக போகாதீங்க, 2 பேராக போய் பாருங்கள். அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையும் தொகுத்து நோட்ஸ் எடுத்து திமுகவுடைய தோல்விக்கு உண்மையான காரணம் என்ன, எதனால் வந்து திமுக தோற்றது அப்படின்றத கண்டறிஞ்சு என்னுடைய காதுகளாகவும் கண்களாகவும் நீங்கள் இருந்து அந்த தகவல்களை வந்து என்கிட்ட சொல்லுங்கன்னு ஸ்டாலின் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு எக்ஸசைஸை கொடுத்துருக்காரு திமுக ஆட்களுக்கு. அப்போது இதில் தாயகம் கவி, பரந்தாமன், எழிலரசன், வக்கீல் சரவணன், இவங்கெல்லாம் இருக்கிறவங்க வந்து வக்கீல் சரவணன்லாம் வந்து யாருக்கும் எதுக்கும் யோசிக்க மாட்டாப்புல. உண்மைன்னா என்னவோ டக்கு 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 டக்குன்னு பேசிட்டு போகக்கூடிய முக்கியமான ஆள். ஊடகத்துறையில் எங்கூடலாம் நிறைய தடவை உட்காந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம், விவாதிச்சிருக்கோம். அப்போல்லாம் அவர்கிட்ட ஒரு மிக சிறந்த ஒரு மெச்சூரிட்டியும் உண்மையை தேடக்கூடிய ஒரு பக்குவமும் இருக்கும். கிரிராஜன் அதே மாதிரி ஒரு மிக சிறந்த லாயர். தாயகம் கவியும் பரந்தாமணியும் சொல்லவே வேணாம், அவங்க சேகர் பாபுவால் பாதிக்கப்பட்டவங்க. இப்போ பார்த்திங்கன்னா சேகர் பாபு கொஞ்சம் மைனஸாக இருப்பார் பாருங்கள். இந்த பழைய டாம்பிகம் அதெல்லாம் இல்லை, ஃபுல் மைனஸில் போகிறார். துறைமுகத்தில் கேட்டால் துறைமுகத்தில் நிறைய செலவு பண்ணிட்டார், 500 கோடிக்கு செலவு பண்ணியிருப்பார் போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த 36 பேர் கொண்ட கமிட்டி தான் வந்து திமுகவுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்குது. தாவேகா ஊழல் மயமாது, திமுக தன்னுடைய எதிர்காலத்தை தேடுது. அதே நேரத்தில் இந்த ஜெயம் ரவின்னு ஒரு ஆக்டரு, அந்த ஆக்டருக்கும் அவங்க மனைவி ஆர்த்திக்கும் இடையில் தகராறு. கெனிஷான்னு ஒரு நண்பர் கூட சுற்றிட்டு இருந்தாங்க. முந்தா நாள் கெனிஷா வந்து என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, தொல்லை பண்ணுறாங்க, நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி கெனிஷா சொல்ல, இன்றைக்கி ஜெயம் ரவி வந்து எங்கள் ஆர்த்தியோடு இருக்கக்கூடிய விவாகரத்து வழக்கு முடிகிற வரைக்கும் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு கதறி அழுது மீடியாவில் விளக்கியிருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஆள் யாருன்னா குஷ்பு, ராதிகாவும் குஷ்புவும் இந்த ஆர்த்தியோட அம்மா சுஜாதா, நம்ம தயாரிப்பாளர், இவங்களுக்கு சப்போர்ட்டாக இவங்க இருக்கிறாங்கன்னு ஜெயம் ரவி ஓப்பனாக இட்லி நடிகை, 3 எழுத்து நடிகை அப்படின்லாம் சொல்லிட்டு போனார். அதுக்கு குஷ்பு வந்து பதில் சொல்லியிருக்கா, பார்த்தீங்களா இதுதான் ஜெயம் ரவி, இப்படி தான் பேசுவார், அவர் ஒன்றுமே பேசலை, பாவம் கதறி அழுதுட்டு போகிறார். அவருடைய பர்சனல் விஷயம் பல விஷயங்கள் அப்படி நடக்குது அப்படின்னா
இன்றைக்கி நம்ம முதல்வர் விஜய் அதே ஸ்டாண்டில் தானே இருக்கார். எப்படி ஜெயம் ரவி வந்து அவங்க மனைவியோட விவாகரத்து பெட்டிஷனை போட்டு காத்திருக்காரோ அதே ஸ்டாண்டில் தானே நம்ம விஜயும் இருக்கார். இங்கே வந்து கெனிஷா, இங்கே வந்து த்ரிஷா, ஏதோ ஒரு ஷா அதானே ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன விடை, இதுக்கு என்ன பதில் அப்படின்றதெல்லாம் யாருக்கும் தெரியாத கொஸ்டினாக இருக்குது. இப்படி முழுக்க முழுக்க கலேபரங்களோட சொல்லுவான், வீரப்பன் தான் சொல்லுவேன், மொசை பிடிக்கிற நாய் வந்து முகத்தை பார்த்தா தெரியும்னு. இந்த விஜயுடைய ஆட்சியை வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்பொழுது இந்த நாய் வந்து மொசை பிடிக்குமா, உரிய டார்கெட்டை அடையுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விவரங்கள். வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம்.